ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்னொரு புதிய நாளை நானும் நீங்களும் காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு அருளி செய்கின்ற அவருடைய ஆசீர்வாதங்கள் எண்ணுக்கடங்காதவைகளாய் காணப்படுகின்றது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட காணப்படுகிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளின் கால வேளையிலும் புதியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிப்பது போல ஒவ்வொரு நாள் நாம் எழுந்திருக்கும் பொழுதும் அந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த நாள் முழுவதுமாய் நம்ம நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 Corinthians chapter 1 verse 20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், எங்களுடைய அனுதின வாழ்க்கையில அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் எங்களுக்கு பூரணப்படுத்தி இருக்கின்றார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களினாலே எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போக கூடிய எல்லா காரியத்திலும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்களை ஆற்றி தேற்றக்கூடியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆகினால் தானே சொல்கின்றார், இது அவர் நடத்தும் பொழுது அவருடைய மகிமைக்காக எங்களை வைத்து அவர் செய்கின்ற அல்லது எங்கள் மூலியமாய் அவர் வெளிப்படுத்துகின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறதா. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்படுகின்றோம். பவுல் அப்போஸ்தலன் மாத்திரம் இதை சொல்லுவதல்ல, நானும் நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கின்றாரோ அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆம் என்றும் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி நமக்கு தேவன் வாக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நமக்கு என்னவாய் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர காத்திருக்கின்றார். நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வென்றவர்களாய் நாமும் கூட சொல்லுவோம், அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் என்னிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் காணப்படட்டும் என்று சொல்லி இந்த நாளை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கடந்து போகுவோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.